அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வேர்ட்ப்ரெஸ்ஸிலிருந்து பிளாகருக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்மளால் அப்ரூவல் வாங்க முடியலைன்னா, நம்மளால் வேர்ட்ப்ரெஸ் பிடிக்கலைன்னா ஈஸியாக நம்மளால் பிளாகருக்கு மாற முடியும். இப்போது வேர்ட்ப்ரெஸ்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்கிற எல்லா போஸ்ட்டையும் அப்படியே பிளாகருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வேர்ட்ப்ரெஸ்ஸிலிருந்து பிளாகருக்கு எப்படி நம்மளுடைய வெப்சைட்டை மூவ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் சொல்லிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டுக்கு போங்க. போயிட்டு இங்கே சைடில் 3 புள்ளி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்படியே கீழே வாங்க. இங்கே ப்ளகின்ஸ்னு இருக்குதா, இந்த ப்ளகின்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ளகின்ஸ் ஓப்பன் ஆயிருச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஆட் நியூ கொடுங்க. வேர்ட்ப்ரெஸ்லேருந்து பிளாகருக்கு நம்ம வெப்சைட்டை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அது என்ன ப்ளகின் பார்க்கலாம். இப்போது ஆட் ப்ளகின் கொடுத்துட்டு அப்புறமா இங்கே ப்ளகினை சர்ச் பண்ணணும். இங்கே போய் எக்ஸ்போர்ட் டு பிளாகர் கொடுங்க. எக்ஸ்போர்ட் டு பிளாகர். எக்ஸ்போர்ட் டு பிளாகர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்போர்ட் டு பிளாகர் கொடுத்து சர்ச் பண்ண உடனே இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டு பிளாகர் அப்படின்னு ஒரு ப்ளகின் வரும். இந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்டிவேட் கொடுத்து இந்த ப்ளகினை ஆக்டிவேட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ உங்களுடைய இந்த சைடில் 3 புள்ளி கிளிக் பண்ணி இங்கே ப்ளகின்ஸ் போங்க. ப்ளகின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்ஸ்டால் ப்ளகின் இருக்கும். அதை கொடுத்து இப்போ இன்ஸ்டால் பண்ண ப்ளகின்ஸில் பார்க்கலாம். இங்கே எக்ஸ்போர்ட் டு பிளாகர் இதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணுமா இல்லை போஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண கேட்பாங்க. இதில் போஸ்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். இந்த அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், ப்ரைவேசி பாலிசி, டிஸ்க்ளைமர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த 5 பேஜையும் நம்ம திரும்ப பிளாகரில் ரீக்ரியேஷன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பிளாகரில் எப்படி ப்ரைவேசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது போல் பேஜில் உருவாக்கத்தை பற்றி போட்டிருக்கோம். போய் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ நம்ம போஸ்ட் எப்படி பிளாகருக்கு மூவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ போஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டேட்டஸ் வந்து எனி கொடுங்க. பப்ளிஷ் பண்ணது மட்டும் வேணுமா இல்லை ட்ராஃப்ட் வேணுமா இல்லை எல்லாமே சேர்த்து எனி கொடுங்க. இப்போ கீழே கேட்டகரி, டேக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து போஸ்ட்டுக்குள்ளே வரணுன்றதுனால இது 2 டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ இங்கே செலக்ட் கேட்டகரி இந்த எல்லா கேட்டகரியும் செலக்ட் பண்ணுங்கள். மேலே இந்த மேலே இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கேட்டகரி செலக்ட் ஆகிரும். நீங்கள் போட்டுக்கிற எல்லா போஸ்ட்டோடைய கேட்டகரி ஃபுல்லாக செலக்ட் ஆகி இப்போ எல்லா போஸ்ட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்டு XML இதை கொடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபைலை பிளாகரில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாகரில் ஒரு ஃப்ரீயாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். பிளாகர் உள்ள போய் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி இங்கே ஆட் நியூ கொடுத்து நியூ பிளாக் ஓப்பன் பண்ணுங்கள். பிளாகில் எப்படி வெப்சைட் ஓப்பன் பண்ணதுன்னு நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணி வெப்சைட்டை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இப்போது ஓப்பன் பண்ண வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே செட்டிங்ஸ் இருக்கும். இதில் போங்க. செட்டிங்ஸில் வெப்சைட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், மேனேஜ் பிளாக் கீழே இம்போர்ட் கண்டென்ட், பேக்கப் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் பேக்கப் கண்டென்ட் கொடுத்துட்டிங்கன்னா பிளாகில் இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்கலாம். இப்போ அங்கே ஏற்கனவே வேர்ட்ப்ரெஸ்ஸில் பேக்கப் எடுத்த கண்டென்ட்டை இப்போ பிளாகரில் இம்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் இம்போர்ட் கண்டென்ட் கொடுங்க. இம்போர்ட் கண்டென்ட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே இம்போர்ட் கொடுங்க. இப்போ ஒரு கண்டென்ட்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம அங்கே டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா வேர்ட்ப்ரெஸ்ஸில், அது இப்போ இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்போர்ட் ஆகிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கண்டென்ட் இம்போர்ட் ஆகுது செக் பண்ணதுக்கு இப்போது போஸ்ட் பக்கம் போங்க. இதை பாருங்கள், இப்போ எல்லா போஸ்ட்டுமே இம்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. எல்லாம் வித் ஃபோட்டோ அண்ட் கேட்டகரியோட கரெக்டாக இம்போர்ட் ஆகிருச்சு.
இதுதான் பிளாகர்லேருந்து வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறது. இதை பார்த்தீங்களா, அங்கே போட்ட 100 போஸ்ட்டுமே இங்கே இம்போர்ட் ஆகிருச்சு. இப்போ இதை வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வியூ பிளாக் கொடுங்க. சைடில் 3 புள்ளியை கிளிக் பண்ணி வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா வியூ பிளாக் கொடுத்தா பாருங்கள், இப்போ எல்லா போஸ்ட்டும் ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா blogpost.com அப்படின்ற பிளாகர் கொடுக்குற ஃப்ரீ டொமைனில் தான் இருக்குது. இதை நம்மளோட கஸ்டம் டொமைனுக்கு மாற்ற போகிறோம். இப்போ பிளாகருடைய செட்டிங்ஸ் போங்க. பிளாகருடைய செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே கஸ்டம் டொமைன் காமிக்கும். டொமைனை எங்கே வாங்கணுமோ அங்கே போகிறோம். இப்போ டொமைனை நான் ஹோஸ்டிங்கரில் வாங்கினேன். இப்போ ஹோஸ்டிங்கரில் போய்க்கிறேன். அதே போல் நீங்களும் டொமைனை எங்கே வாங்கினீங்களோ அங்கே போய் டொமைன் செக்ஷனுக்கு போங்க. இப்போ நான் ஹோஸ்டிங்கர் லாகின் பண்ணி அங்கே டொமைன் செக்ஷனுக்கு போயிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் southindianvoice.in இந்த டொமைனுக்கு தான் பிளாகர் மாற்ற போகிறோம். இப்போ இந்த டொமைனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டொமைன் நேமை பிளாகரில் போட போகிறோம். இப்போ அப்படியே பிளாகருக்கு போங்க. பிளாகரில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் இருக்கா, அந்த கஸ்டம் டொமைனை கிளிக் பண்ணி இங்கே வந்து www. எல்லாமே ஸ்மாலில் தான் போடணும். www.southindianvoice.in இதே போல் உங்கள் வெப்சைட் நேம் போட்டுக்குங்க. இப்போ டொமைன் நேம் போட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே இது போல் அட்ரஸ் காமிக்கும். இது போல் காமிச்சா மட்டும்தான் நீங்கள் பண்ணுறது ரைட்னு அர்த்தம். இங்கே நேம் போட்டு www காமிக்கும். டெஸ்டினேஷன் டேக் வந்து GHS கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணுங்கள். இந்த நேமை காப்பி பண்ணி அப்படியே வேர்ட்ப்ரெஸ் போங்க. சரி, அப்படியே ஹோஸ்டிங்கர் போங்க. ஹோஸ்டிங்கரில் போய் இங்கே மேனேஜ் டொமைன் செக்ஷனில் போய் மேனேஜ் DNS ரெக்கார்டில் போய் இங்கே என்ன பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரெக்கார்டுக்கு பதிலாக நேம் கொடுங்க. இங்கே நேம் www போட்டு இங்கே டார்கெட் இருக்கும். இங்கே தான் டெஸ்டினேஷன் டேக் ஆட் பண்ண போகிறோம். இங்கே அப்படியே பிளாகரில் போய் டெஸ்டினேஷன் டேக் இருக்குதா, ஃபஸ்ட்டில் இருக்கிற டெஸ்டினேஷன் டேக்கை காப்பி பண்ணுங்கள். அப்படியே ஹோஸ்டிங்கில் போய் இங்கே www ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் டார்கெட்டில் போய் இந்த டெஸ்டினேஷன் டேக் ஆட் பண்ணுங்கள். இப்போ டேக் ஆட் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கிற TTL அப்படியே இருக்கட்டும். இப்போ நேம் இருக்குதா பாருங்கள். டைப்பில் வந்து நேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அப்படியே ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெக்கார்டு ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே www பேரில் ஒரு நேம் இருக்குது, அதை போய் டெலீட் பண்ணணும். இதை பாருங்கள். இப்போ இந்த நேமை டெலீட் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தீங்களா, www போட்டு சவுத் இந்தியன் வாய்ஸ் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்கள். இப்போ டெலீட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ அதே போல் போய் இங்கே .2ன்ற இடத்துல அந்த டெஸ்டினேஷன் டேக்கை பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே www போட்டுக்கலாம். இங்கே ரெக்கார்டு அது வந்து நேமை மாற்றுங்க. இப்போ நேம் மாற்றி இப்போ இந்த ரெக்கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. DNS ரெக்கார்டு கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அவ்வளோதான். இப்போ ஆட் ஆகிடுச்சு. அதே போல் இன்னொரு ரெக்கார்டு ஆட் பண்ண போகிறோம். செட்டிங்ஸ் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கீழே அதே போல் இன்னொரு நேம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அண்டு போட்டு இந்த டெஸ்டினேஷன் டேக் காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நேம் காப்பி பண்ணுங்கள். இப்போ இதை காப்பி பண்ணி அதே போல் ஹோஸ்டிங்கில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். ஹோஸ்டிங்கில் போய் திருப்பி அதே போல் இந்த மேனேஜ் DNS செட்டிங்ஸில் போய் DNS ரெக்கார்டில் போய் இங்கே நேம் மாற்றுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற டைப் வந்து இந்த டைப் வந்து நேம் மாற்றுங்க. இந்த டைப்பை நேம் மாற்றிட்டு நேம் இடத்துல போய் இப்போ அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அதே போல் இங்கே பக்கத்தில் டெஸ்டினேஷன் டேக் இருக்குது பார்த்தீங்களா பிளாகரில், இந்த செகண்ட் டெஸ்டினேஷன் டேக் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி பிளாகரில் போங்க. சரி, ஹோஸ்டிங்கில் போங்க. ஹோஸ்டிங்கில் போய் இங்கே ஏற்கனவே நேம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த நேம் பக்கத்தில் டார்கெட்டில் போய் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். இதை பேஸ்ட் பண்ண உடனே கீழே எதுவும் மாற்ற தேவையில்ல, இந்த TTL எதுவும் மாற்ற தேவையில்ல. அப்படியே ஆட் டு ரெக்கார்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ரெக்கார்டும் ஆட் ஆயிரும். இதை பாருங்கள், DNS ரெக்கார்டு கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும்.
இப்போ நம்ம 2 ரெக்கார்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பிளாகருக்கு போங்க. இப்போ பிளாகரில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து ஒரு https:/support.google.com அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சேவ் பண்ணிடலாம். பாருங்கள், சேவ் ஆயிடுச்சா? இப்போ கூகுள் குரோமில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்கள், புது டேப்பு. இந்த புது டேப்பில் போய் நம்ம காப்பி பண்ண பார்த்து லாஸ்ட்டாக அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண உடனே இது போல் செட்டப் கஸ்டம் டொமைன் ஒரு பிளாகரோடைய பேஜ் ஓப்பன் ஆகும், கூகுளோடைய பேஜ். இதில் கீழே வந்தீங்கன்னா இப்போ இந்த ரெக்கார்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. இதே போல் மற்ற 3 ரெக்கார்டையும் ஆட் பண்ணிக்கலாம்.